நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், அதனை பார்க்கலாம். முதல்வர் பட்ட 3 வருஷ கஷ்டங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பொதுமக்கள் எல்லாருக்கும் பார்த்தவங்களுக்கு. ஒருவேளை இந்த படம் போன இதுல ஜனவரியிலே வந்திருந்தா கூட இப்படி ஒரு உணர்வு யாருக்கும் வந்திருக்காது. ஏன்னா அப்போ நாங்கள் மேலும் வேலை பார்க்கணும், பொதுமக்களிடம் போய் சேர்ந்திருக்கோமே தவிர்த்து இப்போ இந்த 3 வருடம் இந்த முதல்வரான பிறகு இந்த படம் வருவதில் ஒரு பெரிய சிறப்பு. இந்த 3 வருடம் அவர் பட்ட கஷ்டங்கள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு. இந்த படம் எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட எல்லாம் தெரியும். ஏன்னா அதுல வேற யாரும் படத்தையும் மற்றதையும் ரிலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. படம் உணர்வுபூர்வமா எவ்வளவு தூரம் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு வராங்க. எல்லாத்தையும் மீறி இவங்க இன்னும் இதை பற்றி தான் பேசி இவங்க காலத்தை ஓட்டுவாங்கன்னா ஆர்வி உதயகுமாரி மாதிரி ஆட்கள் இப்படிதான் ஏதாவது ஒண்ணுக்கு இல்லாத விஷயங்கள் நீங்க எடுத்துட்டு இது மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு எப்படி செய்யணுமோ அது இல்லை. நீங்க நிறைய தகவல் அடிப்படையில் ஊகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது. கூட்டணி சம்பந்தமான எந்த முடிவுகளும் எங்களுடைய தலைவரும் நம்மளுடைய முதல்வர் தான் எடுப்பார், வேற யாரும் பாருங்க. எப்பயுமே ஆக்கப்பூர்வமான வேலையை செய்யணும். நம்ம மக்கள் நலனுக்கு என்ன வேணுமோ ஆக்கப்பூர்வம் செய்யணும். நம்ம லீகல் ஸ்டாண்டை எந்த இடத்துலையும் விட்டுக் கொடுக்க போறதில்லை. லீகல் ஸ்டாண்ட்ல என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்வர் 1.5 மாதத்துக்கு மேலாக எல்லா சட்ட வல்லுநர்களும் எல்லா தரப்பு வல்லுநர்களும் விவசாயிகள் எல்லாத்தையும் ஆலோசனைச்சு தான் வராங்க. ஸோ என்ன செய்யணும் அது முதல்வர் சரியாக செய்வார். நம்ம தமிழக நலனுக்காக என்ன செய்யணும், என்ன செய்தால் தமிழக நலன் காக்கப்படும், தமிழக உரிமையும் காக்கப்படுமோ அதில் ஒரு இடத்துல கூட 1% கூட விட்டுக் கொடுக்காம முதல்வர் கண்டிப்பாக முடிவெடுப்பார். அனைத்து ஆய்வுகளையும் 1.5 மாதம் செஞ்சிருக்கிறார். இதில் என்னென்ன செய்தால் நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும், நமக்கு என்ன நம்மளோட உரிமைகள் காக்கப்படுமோ அது கண்டிப்பாக. நீட் விவகாரத்தில் நம்மளோட ஸ்டாண்ட் என்ன? ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கோம். அங்க ஆர்டிகல் 370 இருந்து என்னமோ இல்லங்க, நம்ம நீட் விவகாரத்துல நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். நீட் வேணாங்கிறதா நம்மளுடைய எண்ணம். இப்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலகலானாலும் நமக்கு தேவை நீட் வேணாங்கிறதா. இப்ப இந்த தேர்வுல தவறு நடந்திருக்கா? ஆமா, தவறு நடந்திருக்கு. இப்ப நடந்திருக்கா? இல்ல, கடந்த 3 வருடமா 4 வருடமா நடந்துட்டு இருக்கு. இதற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இது மொத்தமாக ஒன்றிய அரசு முழுவதும் இதுக்கு மன்னிப்பு கேட்க முடியும். ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு எழுதின பரீட்சையில தவறு நடந்திருக்குன்னா அதற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். அது இல்லாமல் இந்த தேர்வையே இவ்வளவு குளறுபடிக்கு நடுவில் நடக்க தேவையில்லை. இந்த தேர்வே வேண்டாங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு, தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு. இதுல அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அமைதியா நடந்த போராட்டத்தில் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்மளுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். அதே இதுல தமிழ்நாட்டில் அங்க எல்லா இடத்துலயும் மதுரையில திருப்பரங்குன்றத்துல மட்டும் ரயில் மறியலில் ஈடுபட்டாங்க. அங்க காவல்துறையும் பதட்டமாயிட்டாங்க. ஏன்னா அவங்க அறிவிக்காமல் ரயில் மறியலில் ஈடுபட்டாங்க. அங்க எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், எலக்ட்ரிக்கல் பென்சிங் இருக்கு. அது இல்லாமல் ரயில்கள் வழித்தடங்கள் மாணவர்கள் பாதுகாப்பு கருதி அவங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அது தவிர்த்து வேற எங்கேயுமே மாணவர்களுக்கு பாதுகாப்பு எங்கேயுமே மாணவர்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பையும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரு சில பேர் அங்க டெல்லியில் நடக்கிற மாதிரி நீட்டை சீரமைக்கணும்ன்றாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு ஒவ்வொரு கோரிக்கையிலும் போராட்டம் நடத்துறாங்க. பட் எங்கேயுமே மாணவர்களுக்கு போராட்டத்திற்கு, அமைதியான முறையில் நடக்கும் போராட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பும் அவங்களுக்கு அனுமதியும் எல்லா இடத்துலையும் கொடுத்திருக்காங்க. எங்கேயுமே தடை செய்யவில்லை. எல்லா இடத்துலயும் அனுமதி கொடுத்து இல்ல மெரினால போராட்டங்கள் நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்லயும் ஆர்டர். ஸோ அதனால அதுல அனுமதிக்க முடியாது. இன்னொன்று, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கும் பகுதிகளில் எப்பயுமே போராட்டத்திற்கு எங்கேயுமே அனுமதி இல்லை. இடையூறு இல்லாத பகுதிகளில் காலகாலமா எங்க நடந்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல தான் அரசு எப்படி நடத்துக்கணுமோ அதான் நடத்துக்கணும். ஸோ அதனால அரசாங்கத்துக்கு உட்பட்டு, சட்டம் ஒழுங்கு உட்பட்டு எப்படி நடத்தணுமோ அதே நேரத்தில் மாணவர்களுக்கும் தேவையான உரிமைகளை, அமைதியா போராடுற மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் கொடுக்கறதுக்கு தான் வலியுறுத்தப்பட்டிருக்கு. நேற்றுலாம் இரவு வரைக்கும் ஒரு சில இடங்கள் நடந்திருக்கு. அங்கேயும் தேவையான பாதுகாப்பு அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சில இடங்கள்ல இப்போ அறிவிக்காமல் நீங்க ரயில்வே ட்ராக்ல போய் இருக்கிறது அங்க எலக்ட்ரிக்கல் பென்சிங் இருக்கு. யாராவது ஒரு மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் யாரு பொறுப்பாரு? அங்கே காவல்துறை உடனே அப்புறப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு வேற எந்த விஷயமும் இல்ல. எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு சில இடத்துல காவல்துறையும் பதட்டமாக, ஏன்னா மாணவர்கள் திடீர்னு போய் ரயில்வே ட்ராக் நிற்கிறாங்க, யாரு பொறுப்பாக? ஸோ அதனாலதான் அவங்களும் பதட்டமா செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் அனைவருக்கும் தேவையான அறிவுறுத்தல்களை முதல்வர் அலுவலகத்திலிருந்து கொடுத்திருக்காங்க. இல்ல எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் போராட்டங்கள் இந்த மாதிரி பண்ணாங்களோ எல்லா இடத்துலயும் முதல்வர் அலுவலகத்திலிருந்து தெளிவான அறிவுறுத்தல் வழங்கப்படும். என்னன்னா போராட்டம்
மாணவர்களோட அமைதியாக நடக்கிற போராட்டங்கள் நம்ம எப்பயும் வந்து போன அரசுமா செய்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டோம். அமைதியாக நடக்கிற போராட்டங்களுக்கு தேவையான பாதுகாப்பு. 3 வருஷத்துக்கு தலைவர் நடிக்கணும்னு சொல்லி தலைவர் வந்து அவர் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணணும்னு அவர் இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டார். எப்போ எவ்வளோ நாள் நடிக்கணும், எப்போ நடிக்கக்கூடாது, எப்போ என்ன பண்ணணும் தெளிவாக முடிவெடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வச்சிருக்காரு. அதனால தான் சொல்கிறோம், இது சாதாரண படமாக மக்களோ இல்லை கட்சி நிர்வாகிகளோ இல்லை பொதுமக்களோ பார்க்கலாம். அவருடைய இத்தனை வருஷம் உழைப்பு, கடந்த 3 வருஷம் அவர் பட்ட கஷ்டங்கள் தான் அந்த படத்தில் வந்து தெரிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு வந்து முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு பார்க்கப்படும் அந்த படம் சாதாரண படமாக பொதுமக்களோ யாரும் பார்க்கவில்லை. அவருடைய பட்ட கஷ்டங்கள் தான் வந்திருக்கு. அவர் எல்லா விஷயத்தையும் அவர் தெளிவாக என்ன பண்ணணும் அவர் தெளிவாக முடிவெடுத்தார். அதனால எல்லாம் இது பண்ணலாம். பட் அவருடைய முடிவு, தலைவருடைய முடிவு, அவர் ஏற்கனவே என்ன முடிவு எடுத்தாரோ எந்த முடிவுல அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பார் அப்படின்னு இல்ல. திமுக இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். 5 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? நீட்டை நிறுத்திடுவேன், நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உதயநிதி வந்து சொன்னார். கொஞ்சம் கூட நீங்க சொன்ன வார்த்தைக்கு கேட்டா அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. நாங்க வந்து நீட்டை நிறுத்துறதுக்கு இல்ல நீட்டை உடனே ஒரே கையெழுத்தை நிறுத்துவோம், அதுக்கு ஏன்ட்ட ரகசியம் இருக்குன்னாரு. தெரிஞ்சு பேசினாலும் தெரியாம பேசினா. ஆனா இப்போ வரைக்கும் தெரியுது உதயநிதிக்கு பார்லிமெண்ட்லாம் என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது, ஒரு தேர்வு எப்படி நடத்தப்படுது, அதை எப்படி நிறுத்தணும் கூட தெரியாம ஒரு ஜெயிச்சு வந்து இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. திமுக வந்து நீட்டு பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமா எதுவும் செய்யல. நீட்ல கண்டிப்பாக ஒன்றிய அரசு அவர்கள் பார்லிமெண்ட்ல சட்டப்பூர்வமா நிறைவேற்ற வேண்டும். நீட்டு தேவையில்லைங்க எங்களுடைய இது. மாணவர்களுடைய போராட்டத்தில் போய் தேவையில்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டினால் அசிங்கப்பட்டு தான் வருவாங்க திமுக. கண்டிப்பா வந்து ஏன்னா இதை மாணவர்கள் அங்கங்கே அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்று அவங்க அங்கங்க வந்து ஒரு சில பேர் டெல்லி ஆதரிச்சு பண்றாங்க, ஒரு சில பேர் அவங்களுக்கு நீட்டு வேண்டாங்கிறாங்க. அவங்களுக்கு தேவையில்லாமல் இவர்கள் அரசியல் செய்ய எதுவும் இல்லைன்றக்காக மாணவர் போராட்டத்தை போய் அசிங்கப்படுத்த வேண்டாம். அங்கங்க போய் இந்த மாதிரி போய் அசிங்கப்பட்டு வர வேண்டாம். இதை பற்றி நீட்டை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. முதலாவது மின்சாரத்துறையில ஒப்பந்த ஊழியர் 50 பேர் இல்ல, ஒப்பந்த தொழிலாளர் பத்தின கணக்கெடுப்பும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா முதல்ல இந்த இருக்கிற மற்ற வேலை இதெல்லாம் வந்து நம்ம நிரப்பும் பணிகள்ல ஈடுபட்டு இருக்கோம். மற்ற எல்லாத்தையும் சீரமைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா அந்தந்த நேரத்தில் அதை சீரமைக்கும். நன்றி. அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். அப்போது பேசிய அவர், நீட் வேண்டாம் என்பதுதான் தாவேகாவின் ஒரே நிலைப்பாடு என்றும், மாணவர்களின் போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் போராடும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் பேசியிருந்தார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.